மாவீரன் காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம். காடுவெட்டி கிராமத்தில் அஞ்சலி செலுத்திய அன்புமணி ராமதாஸ். நிரந்தர வன்னியர் சங்கத்தின் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவீரன் காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் வன்னியர் சங்கம் மற்றும் பாமக சார்பில் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காடுவெட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் இன்று சிறப்பு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு மாவீரன் காடுவெட்டி குருவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அவர் காடுவெட்டி குருவின் சமூக பணிகள் மற்றும் வன்னியர் சங்கத்திற்காக ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். இந்த நினைவு நாள் நிகழ்வில் மாவீரன் மஞ்சள் படையின் தலைவரும் மாவீரன் காடுவெட்டி குருவின் மகனுமான கனலரசன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். மேலும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் க. வைத்தி, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு தலைவர் DMT திருமாவளவன், உலக சாமிதுரை அசோகன் உள்ளிட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் கலந்து கொண்டோர் காடுவெட்டி குருவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அவரது கொள்கைகள் மற்றும் சமூக நீதி போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனால் காடுவெட்டி கிராமம் முழுவதும் நினைவு நாள் நிகழ்ச்சியால் உணர்ச்சி மிக்க சூழல் நிலவியது. ஆட்சி அமைக்க சூழ்நிலை